ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கிராம்பு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 7 சேர்த்துருக்கேன். தக்காளி 6 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி 2மே சேர்ந்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை குறைச்சி வேணால் சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த போல் நல்லா வதங்கி வரணும். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி. நான் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன். அதனால் 3 கப்பு ரைஸுக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்தோன்னே அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது குக்கரை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 1 விசில் விட்டால் போதும். நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மேலே 1 ஸ்பூன் நெய் வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரே ஒரு விசில் போட்டால் போதும். நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. தொட்டுக்கிறதுக்கு முட்டை ஆம்லேட், தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு ஃப்ரை எது வேணாலும் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல். சப்ஸ்கிரைப் மை சேனல்.